இங்க 80 வயசு இருக்க பாட்டி ஒருத்தங்க சின்ன பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வேலன்ஸ் டே அன்னைக்கும் மறக்காம ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்றாங்க. ஏன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ஹஸ்பண்ட் வாருக்கு போறப்ப இவங்க பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. சோ அவரு போறப்ப அவங்க கிட்ட கவலைப்படாத, கட்டாயமா நான் திரும்பி வந்துரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாரு. ஆனா இவங்களுக்கும் அவர் பிரிய மனசு இல்லாம, சரி கொஞ்ச நாள் தானே திரும்பி வந்துருவான்னு சொல்லிட்டு அவங்கள நம்பிக்கையோட அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அப்படி அவர் போனதுல இருந்து அவர்கிட்ட இருந்து வர லெட்டர் மட்டும்தான் இவங்களை வாழ வச்சுட்டு இருக்கு. அப்புறம் எப்படா அவர்கிட்ட இருந்து லெட்டர் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றவங்க ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து லெட்டர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை படிச்சவங்க அப்படியே கதறி அலறதை இவங்க பாக்குறாங்க. இதை பார்த்தவங்களுக்கு அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு அந்த லெட்டரே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இவங்களுக்கும் லெட்டர்லாம் வரது நின்றுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே ஒரு லெட்டர் வருது. ஆனா அதை பார்த்ததும் சந்தோஷப்படாம ரொம்பவும் பயப்படுறாங்க. பார்த்தா வாருக்கு போன அவங்க ஹஸ்பண்ட் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு லெட்டர் வந்திருக்கு. ஆனா இவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பா காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே 60 வருஷம் ஓடிடுது. இப்படி ஒருத்தங்க காத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மீடியா வந்து இவங்களை பேட்டி எடுக்கிறாங்க. அந்த நியூஸும் அப்படியே அந்த உலகம் ஃபுல்லா பரவிடுது. அது மூலமா இவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது. அதுல இவங்க ஹஸ்பண்ட் வாரில் ஒரு சின்ன பையனை காப்பாத்த போனப்பதான் காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதை வச்சு தேடி பார்த்ததுல அவங்க ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண நிறைய திங்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட்டிட்டு போறதா சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ற அதே ஸ்டேஷனுக்கு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா ராணுவ மரியாதையோட அவங்க ஹஸ்பண்ட ஒரு பெட்டியில வச்சு எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அவர் அந்த சின்ன பையனை காப்பாத்த போய் தான் இறந்திருப்பாருன்னு. கடைசியா இத்தனை வருஷமா காத்திருந்த அந்த பாட்டியோட நம்பிக்கை தான் ஜெயிச்சிருக்கு.